வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 6. போன வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட கான்செப்ட் ஃபில்டரிங் த டேட்டா. ஸோ அந்த வீடியோவில் ஃபில்டர் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். அப்போ இந்த அட்வான்ஸ் ஃபில்டர்னால் என்ன, அதோட தேவை எப்போ வரும், நம்ம ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணும்போது அப்படின்றத இப்போ பார்க்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக எக்ஸலுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபைல் இது தான். இதுக்கான டவுன்லோடபிள் லிங்க்கும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில், நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, ஃபில்டரால் எப்போ ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸை நமக்கு மீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸில் தான் அட்வான்ஸ் ஃபில்டர் ஹெல்ப் பண்ண போகுது. பொதுவாகவே நான் ஒரு டேட்டாவில் ஃபில்டர் போடும்போது அந்த காலம்க்கு உள்ளே இருக்க கண்டிஷனை, அந்த ட்ராப் டவுனை நம்ம வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம், அது ஃபில்டர் பண்ணிக்குவோம். இப்போ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எடுக்கலாம், அந்த சிச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபில்டர் அது எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த கேஸில் எனக்கு தேவை வந்து டெரிட்டரி 1ஓட எல்லா டிரான்சாக்ஷனும் பார்க்கணும். டிரான்சாக்ஷன் சொல்லும் போது அந்த டெரிட்டரி 1ஓட டேட்டா, அந்த கம்ப்ளீட் ரோ டேட்டாவை எனக்கு பார்க்கணும். ஸோ டெரிட்டரி 1ஓட எல்லா டிரான்சாக்ஷனையும் பார்க்கணும். அதே சமயத்தில் சிப்ஸ் அப்படின்ற அந்த ப்ராடக்டோட எல்லா டிரான்சாக்ஷனும் எனக்கு பார்க்கணும். இப்போ சிப்ஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்டோட எல்லா டிரான்சாக்ஷனையும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், சேல்ஸ் டெரிட்டரி 1 அதோட எல்லா டிரான்சாக்ஷன் நான் சொல்லும் போது அந்த டெரிட்டரி 1ல் நான் எந்த ப்ராடக்ட் விற்றுருந்தாலும் அதோட டேட்டா எல்லாம் வரணும். அதே மாதிரி சிப்ஸ் ப்ராடக்டோட எல்லா டேட்டாவும் வேணும்னு சொல்லும் போது சிப்ஸை நான் எல்லா டெரிட்டரிலையும் விற்றுருப்பேன். ஸோ சிப்ஸை விற்ற எல்லா டெரிட்டரியோட டேட்டாவும் எனக்கு வேணும். புரியுதுங்களா? இப்போது நான் இதை வந்து நார்மல் ஃபில்டர் வச்சு அப்ளை பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு டெரிட்டரியில் போயிட்டு டெரிட்டரி 1 மட்டும் ஃபில்டர் பண்ணனா என்ன ஆகும்னா, எனக்கு டெரிட்டரி 1ஓட எல்லா ப்ராடக்டோட சேல்ஸும் கிடச்சிடும். ஆனால் சிப்ஸோட எல்லா டெரிட்டரியோட டேட்டாவும் கிடைக்காது. கரெக்டுங்களா? இப்போது நான் டெரிட்டரியை ஃபில்டர் பண்ணாமல் முதல்ல போய் சிப்ஸை ஃபில்டர் பண்ணால் என்ன ஆகிடும், சிப்ஸோட எல்லா டெரிட்டரி டேட்டாவும் கிடச்சிரும். ஆனால் டெரிட்டரி 1ஓட எல்லா டேட்டாவும் கிடைக்காது, மற்ற ப்ராடக்ட்ஸோட டேட்டா கிடைக்காது. இதுதான் வந்து ஃபில்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வரும்போது பொதுவாகவே எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெரிட்டரி 1 ஃபில்டர் பண்ணிப்பாங்க, அந்த டேட்டாவை காப்பி பண்ணி ஒரு எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிப்பாங்க. மறுபடியும் டேட்டாவுக்கு வந்து சிப்ஸை ஃபில்டர் பண்ணுவாங்க, மறுபடியும் காப்பி பண்ணி ஏற்கனவே பேஸ்ட் பண்ண இடத்துல அந்த டேட்டாவை இப்போ காப்பி பண்ணாங்களே இந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணி இப்போ இந்த 2 டேட்டாவுக்கும் உள்ள இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. இது ஒரு லென்த்தியர் ப்ராசஸ். ஏன் சொல்கிறேன்னா, வெறும் 2 கண்டிஷனுக்கே நம்ம இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு 4-5 க்ரைட்டீரியாஸ் உள்ளே வரும்போது இன்னும் ப்ராசஸ் காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நமக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் ஹெல்ப் பண்ண போகுது. கொஞ்சம் டெக்னிக்கலாக இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அட்வான்ஸ் ஃபில்டர் எப்போ தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த வேர்ட்ஸை சொல்கிறேன், உங்களால் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். எப்போ நமக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் தேவைப்படும்னா, நம்மளோட ஃபில்டரிங் வந்து மல்டிபிள் காலம்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கும். அந்த மல்டிபிள் காலம்ஸ்க்கு நடுவில் நமக்கு தேவையான லாஜிக்கு ஆர் லாஜிக் அப்படின்றது தேவைப்படும் போது தான் நமக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் தேவைப்படும். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ரிப்போர்ட்டுக்கு எனக்கு மல்டிபிள் காலம்ஸில் கண்டிஷன் போடணும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. பட் அந்த கண்டிஷன்ஸ்க்கு நடுவில் நான் ஃபாலோ பண்ண போகிற லாஜிக் வந்து அண்ட் லாஜிக் கிடையாது, ஆர் லாஜிக் அப்படின்ற கேஸில் தான் நமக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் தேவைப்படும். ஏன்னா பிட்வீன் த காலம்ஸை வந்துட்டு அண்ட் லாஜிக் மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய டூல் வந்து ஃபில்டர். அதால் அண்ட் லாஜிக் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும், அதால் ஆர் லாஜிக் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அட்வான்ஸ் ஃபில்டரால் பிட்வீன் த காலம்ஸில் அண்ட் லாஜிக்கும் ஃபாலோ பண்ண முடியும், ஆர் லாஜிக்கையும் ஃபாலோ பண்ண முடியும். அதனால தான் அட்வான்ஸ் ஃபில்டர் வந்து ஃபில்டரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். இந்த கேஸில் எப்படி அட்வான்ஸ் ஃபில்டர் தான் தேவைன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். நமக்கு எப்படி ஃபில்டர் பண்ணணும்னா, டெரிட்டரி 1ஓட டேட்டா இருந்தால் ஃபில்டர் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா இங்கே சிப்ஸ் இருந்தால் ஃபில்டர் பண்ணணும். ஸோ எய்தர் டெரிட்டரி 1 இன் சேல்ஸ் டெரிட்டரி காலம் ஆர்
சிப்ஸ் அண்டர் ப்ராடக்ட் கேட்டகரி காலம். இந்த லாஜிக்கில் ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ஒன்று டெரிட்டரி 1 தான் ஃபில்டர் ஆகும், இல்லை சிப்ஸோடது இருக்கும். அப்படி பார்த்தோன்னா மொத்தமாக டெரிட்டரி 1 எல்லாமே கிடச்சிரும், சிப்ஸோட 1 எல்லாமே கிடச்சிரும் நமக்கு. அதனால தான் இந்த கேசஸில் நமக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் ஹெல்ப் பண்ணும், ஃபில்டர் ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன், இப்போ பாருங்கள், இன்னொரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், பிஸ்கெட்ஸோட 15ஆம் தேதியோட சேல்ஸ் மட்டும் வேணும், சிப்ஸோட 20ஆம் தேதியோட சேல்ஸ் மட்டும் வேணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், பிஸ்கெட்ஸோட 15ஆம் தேதியோட சேல்ஸ் மட்டும் வேணும், சிப்ஸோடது 20ஆம் தேதியோட சேல்ஸ் மட்டும் வேணும். ரெண்டுமே ஒரே ரிப்போர்ட்டில் வேணும். ஸோ நான் இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு முதல்ல பிஸ்கெட்ஸை சூஸ் பண்ணுறேன். பிஸ்கெட்ஸையும் சிப்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ரெண்டுத்தோட டேட்டா தான் வேணும்னு சொல்லிட்டோம். இப்போது இந்த சேல் டே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் 1லேருந்து 31 நாள் இருக்குது. பட் இங்கே நமக்கு என்ன தேவை, பிஸ்கெட்ஸுக்கு 15ஆம் தேதி மட்டும்தான் வேணும், சிப்ஸுக்கு 20ஆம் தேதி மட்டும்தான் வேணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, பிஸ்கெட்ஸ் சிப்ஸ் ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டோம். இங்கே போயிட்டு நான் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அது 2 ப்ராடக்ட்டுக்குமே அப்ளிகபிள். தனிப்பட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் இங்கே போயிட்டு 15 அப்படின்றத சூஸ் பண்ணேன்னா என்ன ஆகுனா, பிஸ்கெட்ஸுக்கும் 15 வரும், சிப்ஸுக்கும் 15ஆம் தேதியோட டிரான்சாக்ஷன் வரும். அதே மாதிரி 20 நான் சூஸ் பண்ணேன்னா பிஸ்கெட்ஸுக்கும் 20ஆம் தேதியோட டிரான்சாக்ஷன் வரும், சிப்ஸுக்கும் 20ஆம் தேதி டிரான்சாக்ஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். பிஸ்கெட்ஸுக்கு 15 வந்திருக்கு, அதே பிஸ்கெட்ஸுக்கு 20 வந்திருக்கு. பட் பிஸ்கெட்ஸுக்கு 15 மட்டும்தான் நமக்கு வேணும், 20 தேவையில்லை. அதே மாதிரி சிப்ஸுக்கு 20 மட்டும்தான் வேணும். பட் கவனிச்சிங்கன்னா சிப்ஸோட 15 வந்திருக்கும், சிப்ஸோட 20 வந்திருக்கும். இதுதான் ஃபில்டருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும்போது முதல்ல பிஸ்கெட்ஸ் 15 ஃபில்டர் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து சிப்ஸோட 20 போட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சமயங்களில் தான் நமக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். இன்னொரு சின்ன ஹெல்ப் உங்களுக்கு கொடுக்குறது என்னென்னா, எப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும்னா, ஒரே ஒரு ரிப்போர்ட்டுக்காக அதே மாஸ்டர் டேட்டாவை மறுபடியும் நம்ம ஃபில்டர் போட்டு காப்பி பண்ணி ஒரு டேட்டாக்கு இன்னொரு டேட்டா பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, அப்படின்னா அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டை அட்வான்ஸ் ஃபில்டர் மூலயமா நம்ம பண்ணணும்னு அர்த்தம். நார்மல் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அட்வான்ஸ் ஃபில்டரோட தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணுன்னா முதல்ல நம்ம ஃபில்டரில் கண்டிஷன்ஸ் எப்படி போடுவோம், ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் நமக்கு தெரிய போது நம்ம ஒன்று ஆக்டிவேட் பண்ண போகிறோம், இல்லைனா அந்த நம்பர் ஃபில்டர், டேட் ஃபில்டர் வச்சு லாஜிக்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். பட் அட்வான்ஸ் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இந்த ட்ராப் டவுன்லாம் வராது. நம்ம தான் மேனுவலாக கண்டிஷன்ஸை டைப் பண்ணணும். இந்த காலமில் தான் எனக்கு கண்டிஷன் இருக்குது, இந்த காலமில் இதுதான் என்னோடய கண்டிஷன் அப்படின்றத மேனுவலாக நம்ம அதை சொல்லணும். ஸோ அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். தடவை நம்ம இதை கற்றுக்கிறதால ஐடியலி நம்ம எங்கே வச்சுக்கலாம், இந்த கண்டிஷன்ஸ் எங்கே வச்சுக்கலாம்னா டேட்டாவுக்கு மேலே. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 6-7 ரோ செலக்ட் பண்ணிக்கிட்டு என் டேட்டாவில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ என் டேட்டாவுக்கு மேலே கொஞ்சம் blank ரோஸ் எனக்கு க்ரியேட் ஆகும். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எந்த காலமில் ஃபில்டர் போடணும்னு நம்ம அட்வான்ஸ் ஃபில்டருக்கு சொல்லணும். ஸோ அப்படின்னா எந்தெந்த காலம்லலாம் நமக்கு ஃபில்டர் போடணுமோ அந்தந்த காலமோட ஹெட்டிங்கை முதல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் டெரிட்டரியில் ஃபில்டர் போடணும், ப்ராடக்ட் கேட்டகரியிலையும் ஃபில்டர் போடணும். அந்த காலமோட ஹெட்டிங்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு அட்வான்ஸ் ஃபில்டருக்கு என்ன சொல்லணும்னா, சரி சேல்ஸ் டெரிட்டரியில் நான் உனக்கு என்ன ஃபில்டர் பண்ணணும்னு கேட்குது. நமக்கு என்ன ஃபில்டர் பண்ணணும், சேல்ஸ் டெரிட்டரி 1 ஃபில்டர் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் கேட்டகரியில் என்ன ஃபில்டர் பண்ணணும், சிப்ஸ்ன்றதை ஃபில்டர் பண்ணணும். ஒன்று நம்ம மேனுவலாக டைப் பண்ணலாம், இல்லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு காப்பி பண்ணணும்னா நான் அந்த சிப்ஸ்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க செட்டப் படி அட்வான்ஸ் ஃபில்டர் என்ன பண்ணணும்னா, ஓகேப்பா இதுதான் அவரோட டேட்டா, இந்த டேட்டாவில் அவருக்கு ஃபில்டர் எந்தெந்த காலமில் போடணும், சேல்ஸ் டெரிட்டரியில், ப்ராடக்ட் கேட்டகரியில். சேல்ஸ் டெரிட்டரியில் என்ன பண்ணணும், நேராக டெரிட்டரி 1க்கு ஃபில்டர் போட்டுட்டு டெரிட்டரி 1ல் அவர் என்ன கேட்குறாருன்னு பார்க்கும். டெரிட்டரி 1ல் சிப்ஸு கேட்குறாரு அப்படின்றத என்ன பண்ணிட்டோம், டெரிட்டரி 1ல் சிப்ஸை ஃபில்டர் பண்ணிட்டோம். இதுவா நம்மளோட தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவை, டெரிட்டரி 1ல் எல்லா ப்ராடக்ட்டும் வேணும்,
அதே மாதிரி சிப்ஸோடது எல்லா டெரிட்டரியும் வேணும். ஸோ அதனால் நமக்கு ஆர் லாஜிக் வேணுன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ கடைசி செட்டப் இந்த கண்டிஷன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் கடைசி முக்கியமான செட்டப் என்னென்னா, ஆர் லாஜிக் எப்பெல்லாம் நமக்கு தேவையோ நம்மளோட கண்டிஷன்ஸை ஒரே ரோவில் வச்சுருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ரோவில் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டெரிட்டரி 1ஐயும் சிப்ஸையும் ஒரே ரோவில் வச்சுருக்கோம். அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டர் என்ன பண்ணணும்னா அண்ட் லாஜிக்கை தான் ஃபாலோ பண்ணும். நம்ம நார்மல் ஃபில்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பண்ணுற வேலையே பண்ணிடும். பட் அது நமக்கு இங்கே தேவை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சிப்ஸுன்ற கண்டிஷனை அதே ரோலை வைக்காமல் நம்ம அடுத்த ரோலை வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கிறதால அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதுதான் டேட்டான்னு புரிஞ்சுக்கும், அடுத்தது இந்த காலமில் தான் கண்டிஷன் போடணும்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இது என்ன பார்க்கணும்னா சேல்ஸ் டெரிட்டரி காலமில் டெரிட்டரி 1 ஃபில்டர் பண்ணணும். ஆனால் டெரிட்டரி 1க்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணுமான்னு பார்க்கும். அதே லைனில் நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்றதால என்ன பண்ணிடும், சரி டெரிட்டரி 1ல் ப்ராடக்டில் எதுவும் ஃபில்டர் பண்ண வேண்டாம் போல இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டையும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு டெரிட்டரி 1ஓட எல்லா ப்ராடக்டோட டேட்டாவும் கொடுத்துரும். அடுத்த ரோக்கு வரும். சரி இவர் வந்து சிப்ஸு கேட்குறாரு, இந்த சிப்ஸு வந்துட்டு ஏதாவது பர்டிகுலர் டெரிட்டரியோட தான் வேணுமான்னு பார்க்கும். அந்த சைடும் எம்டியாக இருக்கிறதால சிப்ஸோட எல்லா டெரிட்டரி டேட்டாவும் கொடுத்துரும். ஸோ இதுதான் நம்ம அட்வான்ஸ் ஃபில்டர் ஃபாலோ பண்ண போகிற லாஜிக். இதை நம்ம வந்து லைவாக பார்க்க முடியாது, எண்ட் ரிசல்ட்டை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர லைவாக இதை நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டூலை யூஸ் பண்ண போகிறோம். எப்போ அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் நம்ம பண்ண வேண்டிய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, எந்த காலமில் கண்டிஷன்ஸ் போட போகிறோமோ அந்த காலமை பேஸ் பண்ணி டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டேட்டாவை புரிஞ்சிக்கிறது ஈஸி, வர ரிப்போர்ட்டை புரிஞ்சிக்கிறது ஈஸி. அப்படி நம்ம பண்ணலைன்னா டேட்டாவை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வர ரிசல்ட்டை புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம டேட்டாவை எதுவும் சார்ட் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபைனலாக ரிசல்ட் வந்தப்புறமா நம்ம டேட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அட்வான்ஸ் ஃபில்டரை கூப்பிட போகிறேன். அட்வான்ஸ் ஃபில்டரை கூப்பிடுறதுக்கு டேட்டாவுக்கு உள்ளே இருக்கணும். டேட்டா டேபை சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் அட்வான்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். டேட்டாவுக்கு உள்ளே வச்சு கூப்பிட்றதால ஆட்டோமேட்டிக்காக இது என்டையர் டேட்டாவை அது செலக்ட் பண்ணிக்கும். என்டையர் டேட்டாவை அது செலக்ட் பண்ணிக்குது. அடுத்த பாக்ஸு க்ரைட்டீரியா ரேஞ்ச். க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னா க்ரைட்டீரியான்ற வார்த்தைக்கு கண்டிஷன் அர்த்தம், ரேஞ்சுன்ற வார்த்தைக்கு செல்ஸ்ன்னு அர்த்தம். இது என்ன கேட்குதுன்னா, கண்டிஷன் வச்சுருக்க செல்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குது. நம்ம மேலே வச்சுருக்கோம். ஹெட்டிங்கோடு சேர்த்து செலக்ட் பண்ண போகிறோம். ஹெட்டிங்கோடு சேர்த்து ஏன் செலக்ட் பண்ணணும்னா அப்போ தான் அந்த ஹெட்டிங்க்கு கீழே அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணணும்னு அதுக்கு தெரியும். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். எதுக்காகனா ஃபில்டர் பண்ணும்போது டூப்ளிகேஷன்ஸ் எதாக இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு யூனிக் டேட்டாவை மட்டும் கொடுக்கணுன்றதுக்காக இதை ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெரிட்டரி 1ஓட டேட்டாவை பார்க்குறோம். ஸ்க்ரால் பண்ணோன்னா சிப்ஸோட டேட்டாவை பார்க்குறோம். கொஞ்சம் ஃபர்தராக ஸ்க்ரால் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இங்கே டெரிட்டரி 1 இங்கே நடுவில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டேட்டாவை பார்க்குறவர் கன்ஃபியூஸ் ஆயிடுவார், என்னப்பா இங்கே டெரிட்டரி 1 இருக்குது, மேலேயும் டெரிட்டரி 1 இருக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ண சொன்னேன்னா, நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் மறுபடியும் அந்த அட்வான்ஸ் ஃபில்டரை பண்ண போகிறேன், டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபில்டராக இருக்குது, எனக்கு திருப்பி எல்லா டேட்டாவும் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டா டேபில் போயிட்டுட்டு சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் கிளியர் அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என் டேட்டாவை அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த டேட்டா அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்றதே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இந்த எக்ஸசைஸ்க்காக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வச்சுக்க போகிறோம். எந்தெந்த காலம் பேஸ் பண்ணி டேட்டாவை அரேஞ்ச் பண்ணோன்னா சேல்ஸ், டெரிட்டரி, ப்ராடக்ட் கேட்டகரி, ஏன்னா அதுதான் 2 காலம் கண்டிஷனில் இன்வால்வ் இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 காலம் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ டேட்டாக்குள்ளே கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், சார்ட்டுக்கு போகிறோம், சார்ட்டில் கஸ்டம் சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு என்ன கேட்கும்னா, நீ எந்த காலம் படி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு எந்த காலம் படி
சேல்ஸ் டெரிட்டரி படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் டெரிட்டரி படி. சப்போஸ் இந்த 2வது லெவல் உங்களுக்கு இல்லை, இந்த முதல் லெவல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஆட் லெவல் அப்படின்றத பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2வது லெவலில் உங்களுக்கு வந்துடும். இப்போ எனக்கு 2வது லெவல் எதைபடி சார்ட் பண்ணணும்? ப்ராடக்ட் கேட்டகரி படி சார்ட் பண்ணணும். ஸோ அதையும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ எக்ஸலுக்கு என்ன சொல்கிறேன், நான் செலக்ட் ஆகிருக்க டேட்டாவில் எனக்கு டெரிட்டரி படியும் ப்ராடக்ட் கேட்டகரி படியும் முதல்ல டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்றேன். ஓகே கொடுத்தோன்னா இப்போ டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டாவுக்கு உள்ளே இருக்கிறோம், டேட்டா டேபுக்கு போகிறோம், சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணுறோம். ஸோ முதல் பாக்ஸ் எதை குறிக்குது? லிஸ்ட் ரேஞ்ச் என்ற வார்த்தை நம்மளோட கம்ப்ளீட் டேட்டாவை குறிக்குது. நம்ம டேட்டாவுக்கு உள்ளே வச்சு கால் பண்ணதால் அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிச்சு. க்ரைட்டீரியா ரேஞ்சுன்றது என்ன குறிக்குதுன்னா எந்த செல்லில் நம்ம கண்டிஷன்ஸை வச்சுருக்கோம் அந்த செல்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் ஹெட்டிங்கோட சேர்த்து. நம்ம செலக்ட் பண்ணும்போது போன தடவை கவனிச்சிங்கன்னா அந்த செல் ரெஃபரன்சஸ் வந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியான்ற வார்த்தை வருது. இதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நீங்கள் செலெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த பாக்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறது யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி. இது எதுக்குன்னா டூப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஆக்டிவேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டெரிட்டரி 1ஓட எல்லா டேட்டாவும் பார்க்குறோம். டெரிட்டரி 1ஓட எல்லா ப்ராடக்டோட டேட்டாவும் பார்க்குறோம். டெரிட்டரி 1ஓட ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிப்ஸோட மற்ற டெரிட்டரியோட டேட்டாவை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், டெரிட்டரி 1ஓட டேட்டா இங்கேயோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது சிப்ஸோட டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. அது மற்ற டெரிட்டரி இடத்துல நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்காக தான் டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வராமல் இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸி, டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸி. நான் இந்த ரிப்போர்ட்டை யாரை காமிச்சாலும் இந்த ரிப்போர்ட் நிஜமாகவே டேட்டாவை ஃபில்டர் பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கான இண்டிகேஷன்ஸ் எங்கே பார்க்கலான்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரோ நம்பர் கலர்ஸ் எல்லாம் ப்ளூவாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் காட்டும். இப்போ என்ன சொல்லுதுன்னா 347 அவுட் ஆஃப் 999 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. 347 அவுட் ஆஃப் 999 ரெக்கார்ட்ஸ் இங்கே கூட பார்க்கலாம். கவுண்ட் வந்து 348 which is including the header. ஸோ டேட்டாவை ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆர் லாஜிக் பேஸ் பண்ணி ஃபில்டரால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இன்னொரு லெவல் ஆஃப் அட்வான்ஸ் ஃபில்டரோட யூசேஜையும் சேர்த்து கற்றுக்க போகிறோம். அட்வான்ஸ் ஃபில்டரோட பெரிய வித்தியாசம் என்னன்றதை நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஃபில்டர் வந்து எப்போவுமே பிட்வீன் த காலம்ஸில் அண்ட் லாஜிக் தான் ஃபாலோ பண்ண முடியும், ஆர் லாஜிக் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணணுன்னா நம்மளோட முதல் ஸ்டெப்பு டேட்டாக்கு மேலே கொஞ்சம் ரோஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம ஃபில்டர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கான கண்டிஷன்ஸை அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்காக க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா நார்மல் ஃபில்டராக இருந்தால் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிடலாம். பட் அட்வான்ஸ் ஃபில்டரில் ட்ராப் டவுன்லாம் வராது. நம்ம தான் வந்து கண்டிஷன்ஸை கொடுக்கணுன்றதால எந்தெந்த ஹெட்டிங்லாம் இன்வால்வ் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஹெட்டிங் கீழே என்ன கண்டிஷனோ அதை மென்ஷன் பண்ணோம். பட் ஆர் லாஜிக் வேணும்னா நம்ம கண்டிஷன்ஸ் ஒரே ரோவில் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ரோஸில் இருக்கணுன்றதுக்காக ஒரு கண்டிஷன் ஒரு ரோலையும் இன்னொரு கண்டிஷன் இன்னொரு ரோலையும் வச்சுக்கிட்டு நம்ம செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த காலமில் ஃபில்டரிங் போட போகிறோமோ அந்த காலம் பேஸ் பண்ணி டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்கிறது ஈஸி, கன்சியூம் பண்ணுறதும் ஈஸி. ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷன், அடுத்த எக்ஸாம்பிள் என்ன, அட்வான்ஸ் ஃபில்டரோட ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்போது பொதுவாகவே ஃபில்டர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட்டை அதே இடத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கேயே வேலை முடிஞ்சுது. இல்லை சார், எனக்கு இந்த டேட்டா இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணோம்ல இது இங்கே வேண்டாம், இன்னொரு இடத்துல எனக்கு வர வைக்க முடியுமா, பக்கத்து ஷீட்டில் வர வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். நம்ம நார்மல் ஃபில்டராக தான் என்ன பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணி காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுவோம். பட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை, சில காலம்ஸ் நமக்கு தேவைப்படாது, அதை மேனுவலாக டெலீட் பண்ணணும். பட் அட்வான்ஸ் ஃபில்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ண வேண்டாம், தேவையில்லாத காலம்ஸையும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், தேவையான காலம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறேன். எப்படி ஃபில்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா டேட்டாவும் எப்படி பார்க்கலாம், டேட்டா டேபுக்கு போயிடணும், சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்புக்கு போயிடணும், அட்வான்ஸ்டுக்கு மேலே கிளியர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டா
எல்லா டேட்டாவும் நம்மளால் திருப்பி பார்க்க முடியும். சரி, இப்போ எனக்கு இந்த ரிப்போர்ட்டை இன்னொரு ஷீட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், என்னோடய ஹெட்டிங்ஸை மட்டும் காப்பி பண்ணி பக்கத்து ஷீட்டில் கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இங்கே நம்மகிட்ட என்னமோ டேட்டா இருக்குது, அதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஹெட்டிங்கை மட்டும் இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம டெலீட் பண்ணதால் அந்த காப்பி மோடு டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன, என்னுடைய மாஸ்டர் டேட்டாவிலேருந்து எல்லா ஹெட்டிங்கும் பார்க்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன டிசைட் பண்ணலான்னா, எது வேணும் வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்துட்டு இந்த 3 காலமும் வேண்டாம்ப்பா அப்படின்னா அதை டெலீட் பண்ணிடலாம். அப்போ அந்த 3 காலம்க்கு ஆன டேட்டா இங்கே வராது. நம்ம வச்சுருக்க இந்த ஹெட்டிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வரும். அதுவும் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த டேட்டா மட்டும் இங்கே வரும். சரி, எப்போவுமே இன்னொரு ஷீட்டில் நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரோட அவுட்புட்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிப்போர்ட்டை எங்கே எடுத்துகிட்டு வர போகிறோமோ அந்த ஷீட்லேருந்து தான் அட்வான்ஸ் ஃபில்டரை கூப்பிடணுமே தவிர, டேட்டா இருக்கிற இந்த ஷீட்லேருந்து அட்வான்ஸ் ஃபில்டரை கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா எரர் வரும். என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ டேட்டா இருக்க ஷீட்டில் இருக்க டேட்டா டேபுக்கு போகிறேன், அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட்டை எங்கே கொண்டு போக போகிறோம், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் கொண்டு போக போகிறோம். அதனால் அந்த காப்பி டு அனதர் லொக்கேஷன் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணுறேன். அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்து கேட்குது காப்பி டு எங்கே அப்படின்னு கேட்குது. நமக்கு எங்கே காப்பி பண்ணோம், ஷீட் 2க்கு காப்பி பண்ணோம். அங்கே போகிறேன். எந்தெந்த ஏரியாஸ் நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெட்டரோடு சேர்த்து கொஞ்சம் ரோஸையும் நம்ம எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணிக்கணும். எதுக்காகனா இந்த இடத்துல தான் நீ அவுட்புட்டை கொண்டு வரணும்னு நம்ம சொல்லணும். சரி, கொண்டு வரும்போது டூப்ளிகேட்லாம் கொண்டு வந்துடாத அப்படின்றதுக்காக என்ன பண்ண போகிறேன், யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணுறேன். எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம், பக்காவாக பண்ணியிருக்கோம். ஐடியலாக பார்த்தா இது ஒர்க் ஆகணும். பட் பாருங்கள், நான் ஓகே கொடுக்குறேன், ஒர்க் ஆகாது. அது என்ன சொல்லுன்னா, அவுட்புட்டை வந்துட்டு டேட்டா இருக்கிற அதே ஷீட்டில் தான் உனக்கு நான் கொடுக்க முடியும், இன்னொரு ஷீட்டில் கொடுக்க முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோன்னே நண்பர்கள் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, பக்கத்துலேயே கொஞ்சம் காலம்ஸ் தள்ளி அங்கே கொண்டு வந்து அவுட்புட்டை போடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த லிமிட்டேஷனை பிரேக் பண்ணி இதை பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அந்த சின்ன ட்ரிக் என்னென்னா, நான் என்ன சொன்னேன், ரிப்போர்ட்டை எங்கே கொண்டு வர போகிறோமோ அந்த ஷீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கீழே ஒரு டம்மி என்ட்ரி போட்டுக்கணும். இந்த டம்மி என்ட்ரி ஏன் போடணும்னா, நம்ம வந்து அட்வான்ஸ் ஃபில்டர் கொஞ்சம் ஏமாற்ற போகிறோம், கொஞ்சம் டைம் பீங்கு ஏமாற்ற போகிறோம். இது ஏமாற்றலைன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். சப்போஸ் நான் இங்கே வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல டேட்டா இருக்கா, எதுவும் இல்லை, வெறும் ஹெட்டிங் தான் இருக்குது. இப்போ நான் போய் அட்வான்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா என்ன பண்ண விடாது. அது என்ன சொல்லணும்னா, இங்கே டேட்டாவே இல்லையப்பா, நீ எதை ஃபில்டர் பண்ண போகிறேன்னு கேட்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இங்கே டேட்டா இருக்கிற மாதிரி அதை நம்ப வைக்க போகிறேன். எப்படின்னா, ஒரு டம்மி என்ட்ரி போட்டு அதை நம்ப வைக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு டம்மி என்ட்ரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டேன். நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். இந்த டம்மி என்ட்ரி போட்டுட்டு இப்போ அட்வான்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எதுவும் கம்ப்ளைண்ட்டே பண்ணல. இப்போ என்ன நினச்சிக்குது, இதுதான் டேட்டா போல் இருக்குது, இதை தான் ஃபில்டர் பண்ண சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கோ. அது நினச்சிக்கிட்டதால என்ன பண்ண போகிறோம், நான் என்ன சொல்ல போகிறேன், ஏப்பா இது டேட்டா கிடையாதுப்பா, என் டேட்டா எங்கே இருக்குதுன்னு காட்ட போகிறேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை பேக் ஸ்பேஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு, இந்த இடம் பாருங்கள், இதை பேக் ஸ்பேஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எங்கே டேட்டா இருக்குது, ஷீட் 1க்கு போகிறேன். நம்மளோட டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு, கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் பிடிச்சிக்கிட்டு டவுன் ஏரோ ஒரு தடவை, ரைட் ஏரோ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண என்ன ஆகிடும், டேட்டாவோட லாஸ்ட் ரோ, டேட்டாவோட லாஸ்ட் காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட் ரேஞ்சுனா என்ன, நம்மளோட ஃபுல் டேட்டா இப்போ பக்காவாக செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்த பாக்ஸ் உள்ள கிளிக் பண்ணணும். இந்த அடுத்த பாக்ஸ்ன்றது என்னது, க்ரைட்டீரியா. சரிப்பா, உன் கண்டிஷன்ஸ் எங்கே வச்சுருக்க, ஆமாப்பா அதுவும் ஷீட் 1ல் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ஷீட் 1க்கு போகிறோம், டேட்டாவோட டாப்புக்கு போனோம். ஸோ டேட்டாவோட டாப்புக்கு போயிடுறோம், ஏன்னா அங்கே தான் நம்ம கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ கண்டிஷன்ஸ் எங்கே இருக்குது, லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ண மாதிரியே கண்டிஷனை செலக்ட் பண்ணுறோம், A1லேருந்து B3 வரைக்கும். ஓகே, அதுவும் பக்காவாக செலக்ட் பண்ணிட்டோம். சரி, அவுட்புட் இங்கே வேணுமா, இன்னொரு இடத்துல வேணுமா, நமக்கு எங்கே வேணும், இன்னொரு இடத்துல வேணும், காப்பி டு அனதர் லொக்கேஷன். அது கேட்குது எங்கே வேணும்னு கேட்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாக்ஸ் உள்ள கிளிக் பண்ணி அங்கே இருக்கிறத கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ஹெட்டிங்கோட டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வா, இந்த ஏரியாக்குள்ளே எடுத்துகிட்டு வா அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இவ்வளோ ரோஸ் தான் இல்லை, கொஞ்சம் ஒரு 5-10 ரோஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா
சரி, அந்த இடத்துல வரும்னு அதுக்கு தெரியும். அந்த இடத்துல கொண்டு வந்து அவுட்புட்டை போடணும்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது எடுத்துகிட்டு வரும்போது டூப்ளிகேஷன் வரக்கூடாதுன்றதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ கொண்டு வர போகிற டேட்டா நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவோட மேலே போச்சுன்னா அப்போ கேட்கும், எப்பா நீ செலக்ட் பண்ணது என்னமோ கம்மி, பட் வரப்போகிறது நிறைய, ஸோ நான் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும். ஓகேன்னு சொல்லணும், அவ்வளோதான். நம்ம இப்போ நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அந்த கேள்வியை தான் நம்ம இப்போட்ட கேட்க போகுது. இங்கே பாருங்கள், இப்போ என்ன சொல்லுதுன்னா கொண்டு வர போகிற டேட்டா ஜாஸ்தி, அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. எஸ், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், அவுட்புட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டெரிட்டரி 1ஓட டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெரிட்டரி 1ஓட எல்லா ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது சிப்ஸோட டேட்டாவை பார்க்குறோம், மற்ற டெரிட்டரிஸோடது. ஸோ இப்போ நான் என்ன காமிச்சிருக்கேன்னா, அட்வான்ஸ் ஃபில்டரால் அதே ஷீட்லேயும் ரிப்போர்ட்டை கொண்டு வர முடியும், பக்கத்தில் இருக்க ஷீட்லேயும் ரிப்போர்ட்டை கொண்டு வர முடியும். அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பண்ணது ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அதே எக்ஸாம்பிளில் ஒரே கண்டிஷன் வச்சுக்கிட்டு நம்ம சேம் ஷீட்டில் டிஃப்ரெண்ட் ஷீட்டில் பண்ணோம். சரி, அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஆர் லாஜிக்னு சொன்னேன். பட் அண்ட் லாஜிக்கையும் ஹேண்டில் பண்ண முடியும், ஆர் லாஜிக்கையும் ஹேண்டில் பண்ண முடியும். சரி, அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா, அதுவும் பார்த்துடலாம். ஒரு அண்டு ஆர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கண்டிஷனில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிஸ்கெட்ஸோடது 15ஆம் தேதியோட டேட்டா மட்டும் வேணும், சிப்ஸோடது 20ஆம் தேதியோட டேட்டா மட்டும் வேணும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பிஸ்கெட்ஸோடது 15ஆம் தேதி, எல்லா 15ஆம் தேதியோட, எல்லா மாதத்தோட 15ஆம் தேதி நடந்த அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் வேணும். அதே மாதிரி சிப்ஸோடது எல்லா மாதத்துலேயும் 20ஆம் தேதி நடந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ அந்த தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி அப்படின்றது இந்த சேல் டே அப்படின்ற அந்த காலம் கீழே ட்ராக் பண்ணுறோம். ப்ராடக்டை வந்து ப்ராடக்ட் கேட்டகரி கீழே ட்ராக் பண்ணுறோம். அப்போ முதல் ஸ்டெப் என்ன, நம்ம கண்டிஷனை பில்ட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே வச்சுருக்க கண்டிஷனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, எந்த காலம் இன்வால்வ் இருக்கோ அதோட ஹெட்டிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சேல் டேவும் ப்ராடக்ட் கேட்டகரியும் இன்வால்வ் இருக்குது, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் கேட்டகரி கீழே என்ன கண்டிஷனு, பிஸ்கெட்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த பிஸ்கெட்டுக்கு சேல் டேயில் ஏதாவது கண்டிஷன், பிஸ்கெட்ஸோட எல்லா நாளோட டேட்டா வேணுமா, இல்லை 15ஆம் தேதியோடது மட்டும் வேணுமா? 15ஆம் தேதியோடது மட்டும் வேணும், அதனால் 15ன்னு அடிச்சுக்கிறோம். இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, பிஸ்கெட்ஸோட 15ஆம் தேதி கொடுத்துட்றேன். வேறு ஏதாவது வேணுமா? ஆமாம், சிப்ஸோடது 20ஆம் தேதியோடது மட்டும் வேணும். ஸோ சிப்ஸையும் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட், நம்ம டைப் பண்ணாலும் தப்பு இல்லை, டைப் பண்ணிக்கலாம். பட் சிப்ஸோடது எல்லாமே வேணுமா? 20ஆம் தேதியோடது மட்டும்தான் வேணும். இப்போ நம்ம பில் பண்ணியிருக்கேன் இந்த லாஜிக் கவனிச்சிங்கன்னா, அட்வான்ஸ் ஃபில்டர் என்ன பண்ணோம், ஓகே இதான்ப்பா டேட்டா, இவன் வந்து என்ன ப்ராடக்ட் கேட்டகரியை சேல் டேயில் ஃபில்டர் பண்ண சொல்கிறான். ப்ராடக்ட் கேட்டகரியில் போய் பிஸ்கெட்ஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு, பிஸ்கெட்ஸில் எல்லாம் வேணுமா? இல்லை, 15ஆம் தேதி மட்டும் கேட்குறான். ஸோ அதை மட்டும் கொடுத்துரும். சரி, பிஸ்கெட்ஸு 15 இல்லைன்னா வேறு என்ன வேணும், ஆர் சிப்ஸு 20. ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா இது என்ன பண்ணோன்னா, பிஸ்கெட்ஸ் அண்ட் 15 ஆர் சிப்ஸ் அண்ட் 20. ஸோ அண்டும் இருக்குது, ஆரும் இருக்குது. இதில் 2 அண்டு கண்டிஷன் இருக்குது, ஒரு ஆர் கண்டிஷன் இருக்குது. பிஸ்கெட்ஸ் அண்ட் 15 ஆர் சிப்ஸ் அண்ட் 20 அப்படின்னு கேட்குறோம். ஸோ ரிப்போர்ட்டாக ஞாபகம் வச்சுங்க, நம்ம இன்னொரு இடத்துலையும் கொண்டு வர முடியும், இல்லை அதே இடத்துலையும் கொண்டு வர முடியும். சரி, இங்கே கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல டேட்டாவை என்ன பண்ணிக்கணும், சார்ட் பண்ணிக்கணும். எந்த காலம் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கணும், எந்த காலம் கண்டிஷனில் இன்வால்வ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், டேட்டாக்கு உள்ளே கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக், சார்ட்ன்ற ஆப்ஷனை போய்ட்டு லொக்கேட் பண்ணணும். அந்த சார்ட்டில் கஸ்டம் சார்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். இப்போ சார்ட் டயலாக் பாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு எந்த காலம் படி, ப்ராடக்ட் கேட்டகரி படி. ஸோ முதல் ட்ராப் டவுனில் ப்ராடக்ட் கேட்டகரி, அது எந்த ஆர்டரில் இருக்கணும், A to Zல இருக்கணும். அடுத்தது எது, சேல் டே. ஸோ ரெண்டாவது பாக்ஸில் சேல் டே. நான் ஒரு 3 காலம் பேஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆட் லெவல் 3 இல்லை 4 காலம் பேஸ் பண்ணி பண்ணேன்னா ஆட் லெவல் கொடுத்து நீங்கள் அந்தந்த காலம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த சேல் டே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஓகே, இப்போ டேட்டா வந்து நம்ம கேட்ட மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். டேட்டா டேபுக்கு போகிறேன், அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணுறேன்,
ஏன்னா டேட்டாக்குள்ளேயே வச்சு கூப்பிட்டதால அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ கேட்குது க்ரைட்டீரியா எங்கே இருக்குதுன்னு கேட்குது. நம்ம நேராக போய்ட்டு மேலே இருக்கிற அந்த செட்டப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நீ கொண்டு வரும்போது யூனிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொண்டு வா, டூப்ளிகேஷன் வேண்டான்னு சொல்ல போகிறோம். எனக்கு சப்போஸ் இன்னொரு இடத்துல வேணும் அப்படின்னா காப்பி டு another லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இதே ஏரியாவில் கொண்டு வரதால நம்ம டேட்டா இருக்க ஷீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸோட 15ஆம் தேதிய டேட்டா மட்டும்தான் பார்க்குறோம். அதே மாதிரி சிப்ஸோட 20ஆம் தேதியோட டேட்டா மட்டும்தான் பார்க்குறோம். பட் இதுவே ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணோம், ஃபில்டரால் அதை பண்ண முடியல. பட் அட்வான்ஸ் ஃபில்டர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருச்சு. சரி, இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காமிச்சிடலாம். நம்ம இப்போ வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட்லேயும் ஒரு டேட்லேயும் தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நம்பரில் வந்தால் நம்ம க்ரைட்டீரியா எப்படி இருக்கும். ஸோ கிளியராக கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த செட்டப் நான் பண்ணுறேன், பட் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியுதா அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அந்த யூனிட் சப்ளைடுன்ற அந்த வார்த்தையை 2 தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். சரி, இந்த செட்டப்புக்கு என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொல்கிறேன், நீ பிஸ்கெட்ஸில் 15ஆம் தேதி டேட்டா எடுத்துகிட்டு வரல, அப்போ யூனிட் சப்ளைடு வந்து 500லேருந்து 800க்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதே மாதிரி சிப்ஸ் 20ஆம் தேதி டேட்டா எடுத்துகிட்டு வரும்போது அதோட யூனிட் சப்ளைட் 300லேருந்து 700க்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோ. ஸோ நம்பர்ஸ் வரும்போது நம்ம கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அந்த மாதிரி சிம்பிள்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எத்தனை அண்ட் இருக்குன்னு பாருங்கள். பிஸ்கெட்ஸ் அண்ட் 15 அண்ட் கிரேட்டர் தேன் 500 அண்ட் லெஸ் தேன் 800 ஆர் சிப்ஸ் and 20 and greater than 300 and less than 700. ஸோ அண்டும் ஆரும் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஏற்கனவே டேட்டாவை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம், ப்ராடக்ட் கேட்டகரி, சேல் டே. பட் இப்போ 3வது காலம் வரதால் அதுவும் சார்ட்டிங்கில் கொண்டு வரணும். ஸோ டேட்டாவில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோம், சார்ட்டுக்கு போகிறோம், கஸ்டம் சார்ட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம கொண்டு வர போகிறது 3வது காலம். இந்த 2வது லெவலை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் லெவல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 3வது லெவல் கிடைக்கும். சேல் டே நீ சார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணு, எனக்கு யூனிட் சப்ளைட் பைடியும் சார்ட் பண்ணு. ஏன்னா நான் அந்த காலமையும் ஃபில்டரில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என் ரிப்போர்ட்டை பார்க்குறவருக்கு புரியணுன்றதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேன்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்வான்ஸ் ஃபில்டர் கூப்பிட்டு போகிறோம். அட்வான்ஸை கிளிக் பண்ணுறேன், டேட்டா உள்ள வச்சு கிளிக் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. பட் இந்த டைம் நம்ம க்ரைட்டீரியா ஏரியா வேறு. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டோம். எடுத்தது வர ரெக்கார்ட்ஸில் டூப்ளிகேட் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம். அதுக்காக இந்த பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஓகேன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், போன தடவை பார்த்ததோட டேட்டா ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த கண்டிஷனை மீட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், பிஸ்கெட்ஸு 15ஆம் தேதியோட டேட்டா. பட் யூனிட் சப்ளைடு எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது, 500லேருந்து 800க்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி சிப்ஸோட டேட்டா 20ஆம் தேதியோட மட்டும்தான் பார்க்குறோம். பட் அதே சமயத்தில் 300லேருந்து 700க்குள்ளே இருக்கிற அந்த டேட்டாவை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதே ஆக்ஷனை நம்ம இன்னொரு ஷீட்லேயும் கொண்டு வர முடியும், பக்கத்து ஷீட்லேயும் கொண்டு வர முடியும் அந்த ரிசல்ட்டை. பட் நான் என்ன சொன்னேன், நீங்கள் இன்னொரு ஷீட்டில் வச்சு பண்ணும்போது தயவு செஞ்சு ரிப்போர்ட் இருக்கிற எடுத்துகிட்டு வர போகிற அந்த ஷீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஒரு டம்மி என்ட்ரி போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அதை கொண்டு வந்து லேண்ட் பண்ணும் அப்படின்றத சொன்னேன். அந்த மாதிரி நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதோட நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலிமா அட்வான்ஸ் ஃபில்டரோட தேவை எப்போன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணும்னா எப்படி அந்த செட்டப்ஸ் வச்சுருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிஷன்ஸை ஒரே ரோவில் வச்சா அண்ட் லாஜிக்கு, டிஃப்ரெண்ட் ரோவில் வச்சா ஆர் லாஜிக் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அட்வான்ஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாவை சார்ட் பண்ணி பார்க்கணும். சார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா நம்ம ரிப்போர்ட்டை பார்க்குறவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டரால் டேட்டா இருக்கிற அதே இடத்துலையே ஃபில்டர் பண்ணியும் கொடுக்க முடியும்.
ஃபில்டர் ஆகி வர டேட்டாவை இன்னொரு ஷீட்லேயும் அதால் பாப்புலேட் பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, தேவையான காலம்ஸ் மட்டும் கூட அதால் பாப்புலேட் பண்ண முடியும். பட் இன்னொரு ஷீட்டில் கொண்டு வரும்போது அந்த ஷீட்லேருந்து தான் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு டம்மி என்ட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க் இருக்கும், நம்மளோட குவிஸோட லிங்க் இருக்கும், இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ஷார்ட்கட் கீயோட பிடிஎஃப்பும் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபர்தராக மேலேயும் போக முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.